ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு காடை கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 காடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் பாத்திரத்தை அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு கருக விடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாசமே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 முழு காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கண்ணாடி பாதாள வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் மெயினாக கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை சேர்க்கும் போது அந்த செட்டிநாடு கிரேவி ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி சீரகத்தூள், நம்ம கல்யாணத்துக்குலாம் போடும்ல, அது போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்கோங்க. 3 காடையை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதில் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துங்க. தேங்காய் பால் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம போட்டு பண்ணி வச்சுருந்தா பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோவிங் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.